ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி பிரியா சமையல். இது பார்ட் 2, சத்து மாவு பார்ட் 2. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் முளை கட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கோம். எவ்வளோ நல்லா சூப்பராக முளை கட்டியிருக்கு பாருங்கள். பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, கேழ்வரகு, கம்பு, கருப்பு உளுந்து எல்லாமே வந்து நல்லா முளை கட்டியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து நிழல்லையே தான் அப்படியே உணர்த்தணும். அடுத்தது மீதி உள்ளதெல்லாம் நம்ம வந்து அலசி நம்ம காய வச்சுக்கலாம். இங்கே உள்ளாரையே தான் நம்ம தண்ணி வடியணும்னு வடிகட்டி அதை வந்து நான் ஒரு துணியில் போட்டு கொஞ்சம் ஈரத்தெல்லாம் உரியிட்டோன்னு நான் போட்டிருக்கேன். துணியில் போட்டு இதை வந்து நம்ம தாம்பாளத்தில் அப்படியே மாற்றிக்கிட்டு நம்ம வெயிலில் காய வச்சுக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெயிலில் போய் காய வச்சுக்கலாம். வெயிலில் காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். இது வந்து அவ்வளோ ஹெல்த்தான ஒரு கஞ்சி. நல்லா நமக்கு ஹெல்த்து, அவ்வளோ ஹெல்த்து. இதிலே வந்து இப்போ வந்து 5 பொருள் தான் நான் முளை கட்டியிருக்கேன். அடுத்தது நான் ஒரு 10 பொருளை வந்து முளை கட்டுவேன். இப்போ எல்லாமே முளை கட்டி நல்லா காய வச்சு, வெயிலில் காய வச்சு, இதுவும் முளை கட்டினது எல்லாமே காஞ்சிருச்சு. அது எல்லாமே நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். ஸ்லோவாக தான் வறுத்து எடுக்கணும். நம்ம வந்து அதை நின்றுக்கிட்டுலாம் வறுத்து எடுக்க முடியாது. அதனால் அடுப்பு கீழே வச்சு நாங்கள் வறுக்கிறோம். இப்போ அம்மா வறுத்துட்ருக்காங்க. இந்த சைடு நானும் வறுக்கணும். ஒன்று ஒன்றா பொறுமையாக நம்ம வறுத்து எடுக்கணும். இது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதில் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வறுபட்டுருக்குன்னு. இப்போ ஒன்று ஒன்றா வறுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இதில் ப்ரோட்டீனு அவ்வளோ நல்லா அதிகமாக இருக்குது. இது ஒரு ஹெல்த்தான ஒரு ட்ரிங்க் தான் இது. நீங்கள் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளருக்கு வந்து பால் ஊற்றி நீங்கள் சர்க்கரை போட்டும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு தயிரை ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையில் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. எல்லோரும் குழந்தைங்களுக்கும் இதை வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. அதை வந்து இதை கொஞ்சம் ஒரு டம்ளர் வச்சு கொடுத்துட்டாலே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே நான் வந்து வறுத்து ஆற வச்சுருக்கேன். இதை வந்து நான் மிஷினில் கொடுத்து